ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் அன்லைனிங் ஸ்பேஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டுடே நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஹிந்து. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டன்ட் ஹெட்லைன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ யுஎஸ் அண்ட் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து பாகிஸ்தான் இஸ் கிளைமிங் தட் நாங்கள் மீடியேட்டராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 2 வீக்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணணும். சம் 10 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் அந்த மாதிரிலாம் வந்து அந்த மீடியேஷன் வந்து இருக்குது. ஸோ ஆனால் வந்து பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீஸ்ஃபயரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இஸ்ரேல் விசஸ் இஸ்புல்லா வாரும் ஸ்டாப் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ ஹிஸ்புல்லா த்ரெட் டு இஸ்ரேல், அதனால நாங்கள் சதர்ன் லெபனானில் வந்து அட்டாக் வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட், சம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ்லாம் வந்து ஈரானோட அஃபீஷியல்ஸ் பாகிஸ்தானில் போய் இஸ்லாமாபாத்தில் வந்து தட் இஸ் ட்ரூஸ் பிளான் வந்து பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இதுதான் இன்னைக்கூட ஹெட்லைன்ஸ். அதே மாதிரி இதனால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறனால நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கோயிங் டு விசிட் கல்ஃப், தட் இஸ் துபாய், யுஏஇக்கு வந்து போகிறாரு. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும். இந்தியாவுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு அந்த பேசேஜ் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து எங்கே இருக்காருன்னா, 9th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ், மொரிஷியஸோட கேபிட்டல் சிட்டி போர்ட் லூயிஸில் வந்து இருக்காரு. இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ், ரீஜன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷனோட லிட்டோரல் ஸ்டேட்ஸ், நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்தியன் ஓஷன் பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து மீட் பண்ணுவாங்க. லைக் மெரைடைம், ப்ளூ எக்கனாமி, இதை பற்றிலாம் வந்து பேசுவாங்க. ஸோ அதுக்காக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மொரிஷியஸ் போயிருக்கிறார். ஸோ அங்கேருந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறனால ஸோ எனர்ஜி சப்ளைக்காக அவர் வந்து கத்தார், துபாய், யுஏஇ இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கூட வந்து அதே மொரிஷியஸில் இப்போ வந்து பைலேட்டரல் டாக்ஸ் நடத்திருக்கிறாரு. ஸோ அதுக்காக வந்து அவர் யுஏஇ விசிட் பண்ண போகிறார். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர் வந்து கத்தார் வந்து போகிறதா இருக்குது. பிகாஸ் கத்தார் நமக்கு வந்து 55 to 60% ஆஃப் அந்த எல்என்ஜி வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ரூட்லேருந்து வருது. 2/5 ஆஃப் த சப்ளை வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து கத்தாரில் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். கத்தார் வந்து லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் நேச்சுரல் கேஸ் டு இந்தியா. ஸோ அதனால் அந்த கத்தார்கிட்ட நம்ம வந்து நெகோசியேஷன்ஸ் பண்ணுறதுக்காக பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ண போகிறார். ஸோ இது வந்து இந்த வார்னால் வந்து ஒரு நியூஸ் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேனிஷ் சேம்பர் ஆஃப் கான்ஃபரன்ஸ், டென்மார்க் கண்ட்ரி, அவங்க வந்து சேம்பர் ஆஃப் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவில் வந்து அவங்க செட் பண்ண போகிறாங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய எம்பசியில். ஏன்னா இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ரீசெண்டாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கன்க்ளூட் ஆச்சு ஆஃப்டர் 15 years ஆஃப் நெகோசியேஷன்ஸ். ஸோ அதனால் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஈவன் டேனிஷ் கம்பெனியோட ப்ரெசன்ஸ், டேனிஷ் கம்பெனியில் வந்து மோர் தேன் 1 lakh people இந்தியன்ஸ் போய் ஒர்க் பண்ணுறாங்க. பைலேட்ரல் ரிலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டென்மார்க் கண்ட்ரி சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இந்தியாவுக்கும் டென்மார்க்குக்கும் நியர்லி $7.8 billion பைலேட்ரல் ட்ரேடு. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கூட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், லைக் மெட்டல் வேஸ்ட், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு சின்ன நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சபரிமலாவோட ஜட்ஜ்மெண்ட்டை ரிவ்யூ போயிட்டுருக்கு. 9 judge பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கான ஹியரிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட், தட் இஸ் சொலிசிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் வந்து அவங்க ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பப்ளிக் மொராலிட்டி மஸ்ட் கவர்ன் மேட்டர்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஸோ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க ரிப்பீட்டடாக சுப்ரீம் கோர்ட் தங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆஸ் ப கான்ஸ்டியூஷன் பார்க்குறீங்க. பட் நாங்கள் என்ன பார்க்க முடியும்னா, பப்ளிக் மொராலிட்டி வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்குள்ளே இன்டர்வியூன் ஆகணுமா ஆகக்கூடாதாங்கிறது முடிவு பண்ண முடியும்னு தட் இஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ ஹிந்துயிசம் மாதிரி ரிலீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலீஜியஸ் டினாமினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எசென்சியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ஒன்றுக்கும் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை. பிகாஸ் அது வந்து ஒரு ப்ளூராலிட்டி ரிலீஜியன், நிறைய டைவர்சிட்டி வந்து ப்ராக்டிசஸ் வந்து இருக்குது. அதனால் ஆர்டிகல் 26ல் நீங்கள் வந்து ரிலீஜியஸ் டினாமினேஷனுக்கு நீங்கள் என்ன அட்டானமி கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதையே நீங்கள் சபரிமலாவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆர்டிகல் 26 கிளாஸ் பி ரிலீஜியஸ் அட்டானமி அதை மென்ஷூர் பண்ணணும்னு சொல்லிட்டு 1954லேயே
சுப்ரீம் கோர்ட் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிரூர் மட் கேஸில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து கோட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 1950யோட ஹிந்து வெர்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், தட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிலீஜியஸ் டினாமினேஷன், ஆர்டிகல் 26ல் நீங்கள் வந்து சப்ரீமலாக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொபகேஷன், இந்த மாதிரியும் ஆர்குமெண்ட்ஸும் வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இந்த 9 ஜட்ஜ் பெஞ்ச் ரிவ்யூ பண்ணுறாங்க எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்னால் என்ன, ஒரு ரிலீஜியஸோட டினாமினேஷன் வந்து நம்ம எப்படி பார்க்கணும், இதை மாதிரிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு நம்ம ஒரு லாங் வீடியோவில் நம்ம வந்து இதை பற்றி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ப்ரெசிடென்ட், இதை பற்றிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2. இது வந்து கான்ஸ்டியூஷன், பாலிட்டியில் ப்ரிலிம்ஸில் வந்து வரலாம், எத்திக்ஸில் வந்து இதை வந்து கேட்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போது ஃப்ரம் April 1 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. 2031 வரைக்கும் அந்த டேக்ஸ் டெவல்யூஷன் ஃபார்முலா வச்சு தான் நம்ம டேக்ஸ் இது வந்து கொடுக்க போகிறாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கு மோர் தென் 94% ஆஃப் ஃபண்டு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டதா நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பாருங்கள், ரூரல் லோக்கல் பாடிஸ் எல்லாமே 94% வந்து உங்களுக்கு ஃபண்டிங் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது என்ன, இது வந்து அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, ஸோ இந்தியாஸ் ஃபெடரல் பேலன்ஸ், ஸ்ட்ரென்தனிங் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சியில் வந்து நல்லா போயிட்டுருக்கு. டீசென்ட்ரலைசேஷன் மாடல், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுது, தேர்ட் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் பஞ்சாயத்து வரைக்கும் ஃபண்டிங் வந்து ப்ராப்பராக வந்து வருது. ஸோ இதனால டீசென்ட்ரலைசேஷன் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கு கிராண்ட்ஸ் அண்ட் ஃபண்டுக்காகவே ஆர்டிக்கல் 243G அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனில் டோட்டலாக நம்ம வந்து 4.35 lakh crore ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடியது 4.5 லட்சம் கோடி கொடுக்க போகிறோம். அதில் 3 லட்சம் கோடி அது பேசிக் கிராண்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 43,000 crore வந்து அந்த ரூரல் லோக்கல் பாடியோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த கிராண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 43,000 crore வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி தட் இஸ் பஞ்சாயத்து ராஜில் எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து இந்த இதில் பார்க்கலாம், இந்த டேட்டாவில் 10th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்தே தட் இஸ் அந்த தேர்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபண்டிங் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 81% வந்து நீங்கள் 91% வரைக்கும் 94% வரைக்கும் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல் இதுவும் கான்ஸ்டியூஷன், ஃபினான்ஸ் கமிஷன், பேப்பர் 3ல் இது நீங்கள் எக்கனாமிக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரிலிம்ஸ்லையும் கொஸ்டின் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய கிரேட் நிக்கோபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் மேப்பில் இங்கே பார்க்கலாம். சதர்ன் டிப் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் வரக்கூடியது தான் அந்த மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஒரு 81,000 crore ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இந்தியா ஆஸ் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் சரி, டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் சரி. ஸோ ஒரு ஏர்போர்ட்டு, தென் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டு, சோலார் அண்ட் கேஸ் பவர் பிளான்ட்ஸு, இது எல்லாமே நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து பிளான் பண்ணுறோம். இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் கன்சர்னுக்காக நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கொடுத்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருந்தது. இதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம், நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரிலீஸ் பண்ண டிராஃப்ட் பிளானை படி பார்த்தோம்னா இது ஒரு இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் காம்பனண்ட், டோட்டலி 81,000 crore கிரேட் நிக்கோபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். இங்கே கலித்தியா பே அப்படிங்கிற இடத்துல டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் வந்து வரப்போகுது, கேஸும் சோலார் பவர் பிளான்ட் வரப்போகுது, டிஃபென்ஸ் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரப்போகுது, எக்கனாமிக் அண்ட் டிஃபென்ஸ் ஹப்பாக அதை வந்து மாற்ற போகிறாங்க. இது எல்லாமே அந்த மாஸ்டர் பிளானில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு லேண்ட் கிளஸ்டர்ஸாக வந்து பிரிக்க போகிறாங்க. ஸோ 2 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜோனாகவும் 4 டெவலப்மெண்ட் கிளஸ்டர்ஸாகவும் பிரிக்கிறாங்க. அதாவது டூரிசம் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே ஒரு கிளஸ்டர், ஏன்னா இப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐலாண்டு டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி ஆஃப் லக்ஷதீப் அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொரீஷியஸ், மால்தீவ்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு நேச்சுரல் பியூட்டி இருக்குது. ஸோ பட் இந்தியன்ஸ் அங்கே வந்து அதிகமாக போகிறதில்ல. அதை டெவலப் பண்ணுறதுக்காகவும் ஃபாரின் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும்
ஒரு என்விரான்மெண்ட் அண்ட் டூரிசம் கல்ச்சர் ஹப்பை வந்து கிரியேட் பண்ண போகிறோம், கிளஸ்டரை. அடுத்து சீ ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரோ ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிளஸ்டராக டெவலப் பண்ண போகிறாங்க. தென் தேர்டு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டிடியூஷனல் வைஸாக வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்தாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜோனில், ஒன்று டிஃபென்ஸ்க்காகவும் ஒன்று டெவலப்மெண்ட் ஜோனுக்காகவும் 2047 ஒரு எக்கோ டூரிசம் ப்ராஜெக்ட் மாதிரிலாம் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வரக்கான பிளான் தான் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இது பேப்பர் 3ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வித் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி இப்படி கேட்கலாம், எத்திக்ஸில் கேட்கலாம், எஸ்ஏல கேட்கலாம், அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்லேயும் இது வந்து கேட்கலாம். ஸோ அதனால் வந்து இதை பார்த்து வச்சுங்க. அடுத்து ஒரு எக்கனாமி நியூஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசியை பற்றி ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃபோட ஸ்ப்ரிங் மீட்டிங் ரெகுலராக வந்து சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் அண்ட் எவ்ரி கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது. பிரிட்டன் வுட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரெகுலர் மீட்டிங்க்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் போக முடியாமல் இருக்குது. பிகாஸ் ஏப்ரல் 16th and 18th வரைக்கும் நம்ம வந்து ஸ்பெஷல் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் டு கிளியர் த உமன் ரிசர்வேஷன் பில். ஸோ இப்போ ரீசெண்டாக கேபினெட் வந்து அந்த உமன் ரிசர்வேஷன் பில்லை வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆக போகுது. அது ஸ்பெஷல் செஷன், ஹிஸ்டாரிக்கல் செஷன். அதனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அஃபீஷியல்ஸை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நியூஸில் வந்திருக்கு. இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் இதெல்லாம் வச்சு நமக்கு இந்தியாவோட க்ரோத் ஃபோர்காஸ்ட், இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் இதையெல்லாம் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸஸ் வொலாட்டிலிட்டி இருக்கிறனால ருப்பி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து நமக்கு 95 rupees போனனால தான் தட் இஸ் இன்டர்வின் ஆனோம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா விட்டு வெளியே வந்து போகக்கூடிய பணம், உள்ளே வந்த பணம், தட் இஸ் ஹாட் மணின்னு சொல்லுவோம், அது வெளியே போயிருக்கு. மார்ச்சில் மட்டுமே $12 billion ஒர்த்துக்கு நம்ம வந்து வெளியே இந்தியா விட்டு போயிருக்குது. அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் ஆர்பிஐ தட் இஸ் டாலர்ஸை வந்து ஸ்பாட் மார்க்கெட்டில் சேல் பண்ணி அந்த ருப்பியோட ப்ரெஷரை வந்து குறைக்கிறாங்க. இதை பற்றி ஆர்பிஐ கவர்னர் வந்து பேசியிருக்கிறார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு பேப்பர் 3 ஜிஎஸ் பேப்பர் 3 மெயின்ஸில் கோர் எக்கனாமி டேர்ம்ஸ்லாம் வருது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ஸ், கேபிட்டல் மார்க்கெட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் எக்கனாமியில் இது வந்து இந்த மாதிரி நியூஸை நீங்கள் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, பிரசன்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி டு த பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர், ஸோ அவர் சக்திகந்தா தாஸ், அவர் ரீசண்டாக இந்தியாவோட இந்த கிரைசிஸை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் கொடுத்துருக்கிறாரு. இந்தியாவோட கார்பரேட் செக்டார், இந்தியாவோட இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரெசலைன்ஸ் அப்படிங்கிறது வந்து வேணும். சப்ளை செயினை வந்து ரீரூட் பண்ணுறதுக்கான பிளான் நம்மகிட்ட இருக்கணும். ரீஸ்கில்லிங் வந்து நீங்கள் மேன் பவருக்கு வந்து கொடுத்துருந்துருக்கணும். ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட் எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் தான் இந்தியாவை செல்ஃப் ரிலையன்ஸாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட செல்ஃப் ரிலையன்ஸ் அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு ரியலிஸ்டிக்கான அப்ரோச். அது ஐசோலேட்டாக இருக்கிறது காரணம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸில் இந்தியா பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது பிளான். அதனால் அவர் யூஸ் பண்ணுற டேர்ம் பாருங்கள், இந்தியா வந்து ரெசிலியன்ஸ் மேக்ஸிமைசேஷன் தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு பேர் காஸ்ட் மினிமைசேஷன் சொல்கிறத விட ரெசிலியன்ஸ் மேக்ஸிமைசேஷன். வெஸ்ட் ஏஷியா மாதிரி ஒரு கிரைசிஸ் வருது, இந்தியானால எக்ஸ்போர்ட் சில கண்ட்ரிஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் ஆல்டர்னேட் மார்க்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை மேனேஜ் பண்ணலாம். அதை பற்றி தான் இங்கே வந்து பேசுகிறாரு. ஜாப்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸில் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் தான் தட் இஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி டு த பிஎம் வந்து இந்தியன் கார்பரேட் செக்டாருக்கு ஒரு மெசேஜாக வந்து சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஜென்ரலாகவே நீங்கள் வந்து யூபிஎஸ்சியில் ஆன்சர் ரைட்டிங்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க, எக்கனாமிக் சர்வேல இதை பற்றி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணனால இந்தியா வந்து ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அது வந்து சேஃபாக இருக்கணும். மெரைடைம் ரூட்டை வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வச்சுட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வேர்ல்டோட ஷிப்பிங் ரூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூயஸ் கேனல், பனாமா கேனல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் வாட்டர்வே, தட் இஸ் மேன்மேட் வாட்டர்வே. அதுவே வந்து நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு நேச்சுரல் வாட்டர்வே. இதை பிளாக் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் சில கண்ட்ரிஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பிளாக் சீல் இருக்கக்கூடிய போஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட், டார்டனெட் ஸ்ட்ரெயிட் இதெல்லாம் வந்து டர்க்கி வந்து டோல் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது இன்டர்நேஷ்னல் லா பெர்மிட் பண்ணி தான் அதை சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் வந்து சார்ஜ் பண்ணுறது வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லான்னு நிறைய கண்ட்ரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு நியூஸாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூகேவும் நார்வேயும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி ஆப்ரேஷன் வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் வந்து பிளான் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரஷ்யா ஒரு ஸ்பை சப்மரைனை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அண்டர்சி கேபிளை வந்து வாட்ச் பண்ணுறதாகவும் அங்கே எசென்ஷியல் கம்யூனிகேஷன்ஸ் ரூட்டை வந்து அவங்க பிளாக் பண்ண போகிறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து ரஷ்யாவோட ஒரு ஆர்மடு ஃபோர்ஸ் ப்ராஜெக்டை வந்து குகி அப்படின்னு சொல்கிறாங்க, டீப் சி ரிசர்ச் ப்ராஜெக்ட். ஸ்காட்லாண்டு பக்கத்தில் ஒரு ஸ்பை ஷிப் யந்தார்னு ஒரு ஷிப்பை வந்து நாங்கள் பார்த்ததா ஸ்னூப் பண்ணதான் வந்து யூகே வந்து சொல்லுது. அதுக்காக அந்த அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய யூகே அண்ட் நியர்பை நார்வே கண்ட்ரி ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பிகாஸ் டு டைவர்ட் அந்த ஈரான் இஸ்ரேல் வார் போயிட்டு இருக்கிறனால, இப்போ அங்கே ரஷ்யா உக்ரைன் வாரும் அங்கே வந்து கண்டினியூவாக போயிட்டு இருக்கிறனால இந்த இடத்துல வந்து ரஷ்யா வந்து எனர்ஜி சப்ளை இந்த மாதிரி அண்டர்சி கேபிள் எங்கேயாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூகே அண்ட் நார்வே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு நியூஸாக வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்டிமிஸ் 2 அதில் போன 4 அஸ்ட்ரானட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ஓரியன் கேப்சியூல். ஸோ அது வந்து மூனோட ஃபர்தஸ்ட் சைடு வந்து ரீச் பண்ணியிருக்குது அப்போலோ மிஷனுக்கு அப்புறம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பிளாஷ் டவுன் நடக்க போகுது கலிஃபோர்னியாவில், தட் இஸ் அந்த கோஸ்டல் ஆஃப் யூஎஸில் வந்து ஃப்ளாஷ் டவுன் பண்ண போகிறாங்க. இது ஒரு ரிஸ்கான ஒரு மிஷன் இது. ஏன்னா ரிட்டர்ன் ஆகிற அந்த கேப்சூல் வந்து 38,000 km/h வந்து வரக்கூடிய ஸ்பீடு. எர்த் அட்மாஸ்பியரோட ஃப்ரிக்ஷன் வேறு இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அது வந்து சக்ஸஸாக வந்து அது லேண்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்சூலோட ஹீட் சீல்டு அட்மாஸ்பிரிக் ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணி தான் வந்து அந்த மாடியூல் வந்து ரீச் ஆக முடியும். அடுத்து இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் வந்து எதுக்கு நம்ம வந்து நாசா லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, சைனா 2028 ஹியூமன் ப்ராஜெக்ட் தட் இஸ் மூனுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி யூஎஸ் வந்து இன்னொரு டைம் வந்து அனுப்பணுங்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிமிஸ் 3 மிஷன் வந்து நாசா ஒரு பிளான் வச்சுருக்குது. இது ஒரு டாக்கிங் டெஸ்ட் மாதிரி வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் இந்த ஓரியன் கேப்சூல் மாதிரி வச்சு ஒன்று டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஆர்டிமிஸ் 4 வந்து 2028 லூனார் லேண்டிங், 1972க்கு அப்புறம் அப்போலோ மிஷனுக்கு அப்புறம் யூஎஸ் வந்து ஒரு மேன்டு மூன் மிஷன் வந்து லான்ச் பண்ணுறது தான் ஆர்டிமிஸ் 4ஓட டார்கெட். இது ஒரு ஸ்பேஸ் வார் மாதிரி தான், ஒரு ஸ்பேஸ் கான்ஃப்ளிக்ட் மாதிரி தான். பிகாஸ் ரஷ்யா, சைனா, லைக் இந்தியா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, யூஎஸ், ஜப்பான், இப்போ ரீசெண்டாக யூஏஇ, இவங்க எல்லாருமே வந்து மார்ஸ், மூன் இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் மெயின்ஸில் நம்மளுக்கு டேரெக்டாகவே இந்த ஃபியூச்சர்ஸ் பற்றி கொஷின் கேட்கலாம். ப்ரிலிம்ஸ்லையும் எக்ஸ்பெக்டட் பண்ணலாம். தட் இஸ் இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நமக்கு ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கோட நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. நம்ம இந்த வீக் டேஸ் ஃபுல்லாமே நம்ம நியூஸ் பேப்பர் வந்து எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் இந்த டாப்பிக்கை நீங்கள் மட்டும் பார்த்தா போதும். இதை தவிர நீங்கள் மற்ற டாப்பிக்கை நீங்கள் பார்க்க தேவையில்லை. பிகாஸ் அதெல்லாம் இன்னும் அன்இம்பார்ட்டன்ட். அது வந்து பியூர் பொலிட்டிக்கல் அந்த மாதிரி பியூர் சம் லோக்கல் நியூஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் நோட் பண்ணியிருந்தாலே 1 இயருக்கான ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து பண்ண முடியும். ஸோ அது இன்னைக்கு நியூஸ் பேப்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, பார்த்து வச்சுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீண்டும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.